புறநானூறு என்று ஏற்கனவே பெயர் வைக்கப்பட்ட படத்தில் தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு பாக்கியெல்லாம் ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு நிச்சயமாக 70 75 கோடி ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பை சொல்கிறாங்க. ஒரு 2 படங்களுக்கு பிறகு இவருடைய சம்பளம் 100 கோடியை எட்டும். ஆரம்பத்தில் வரும்போது இதெல்லாம் ஒரு முகமா, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படி எழுதின பத்திரிகைகள் இன்னைக்கு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், காமன் ஆடியன்ஸு குடும்பத்தோட தியேட்டருக்கு வரணும்னா அது ஒரு பெரிய ஹீரோக்கள் நடித்த படத்துக்கு தான் வருவாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் நடிச்சிங்கன்னா மக்கள் திரண்டு தியேட்டருக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் போது நீங்கள் ஒரு பெட்டரான படத்தை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான். ஆனால் அவர்களுடைய படம் எந்த அளவுக்கு தாமதமாகுதோ அந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய அளவு. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட 2024 வெளியான தமிழ் படங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2024 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 217 தமிழ் படங்கள் வந்து வெளியாயிருக்கு. 2023 வந்து பாத்தீங்கன்னா 254 திரைப்படங்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த 2024 தமிழ் சினிமா எப்படி இருந்ததுன்னு உங்களோட பார்வை? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொற்காலமான விஷயமா 2024 நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லா காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 200க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியானாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெற்றி படங்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னொரு பக்கம் தரத்தின் அடிப்படையில் பார்த்தாலே நீங்கள் ஒரு கைவிரலில் அடக்கிடலாம் ஒரு நல்ல படங்கள் அப்படின்னு நாம் வகைப்படுத்துகிற படங்களை. ஸோ அந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ணிக்கையிலான நல்ல படங்கள் வரல. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள் வருவதை வைத்து இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு பழைய உதாரணம், பழம்பெரும் தயாரிப்பாளர் நாகிரெட்டி சொன்னதாக எனக்கு வந்து திரைப்பட இயக்குனர் கேஆர் அந்த சம்பவத்தை சொன்னார். அதை வந்து இந்த இடத்துல சொல்கிறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து நிறைய கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க, ஏகப்பட்ட நோயாளிகள், அந்த மருத்துவமனையே பயங்கர பிஸியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா? இல்லை, நிச்சயமாக இருக்க முடியாது. அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு வேணால் அது பாசிட்டிவான விஷயமா இருக்கும், சமூகத்துக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் உருவாகுவதும் கூட அந்த திரையுலகுக்கு வந்து நல்லதில்லை. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளை குறைவாக இருக்கும்போது தான் ஒரு பொருளுக்கு வந்து ஒரு கிராக்கி வந்து அதிகமாக இருக்கும். அதுதானே இயல்பான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வதன்னு வாரத்தில் 10 படத்தை எடுத்து தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம் இல்லை சார். அதே மாதிரி ரைஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன், அதாவது நார்மலாக ஒரு வசூலில் இருந்த அவருடைய திரைப்படம் 300 கோடியை வந்து கடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். ஆச்சரியம் மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் பக்கம் அதிர்ஷ்டம் இருப்பதாகவும் நினைக்க தோணுது. இந்த அதிர்ஷ்டத்தில் நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அமரன் படத்தை வைத்து நடந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் நினைக்க தோணுது. உங்களுக்கு தெரியும், அந்த கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காட்சியில் தலை காட்டுறாரு. அந்த காட்சியில் அவர் கையில் தூக்கி துப்பாக்கியை கொடுக்குறாரு. அந்த துப்பாக்கி அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக மாறுது. விஜய் வந்து தன்னுடைய நட்சத்திர ஸ்தானத்தையே அவர்கிட்ட தாரை வார்த்தை மாதிரி சித்தரிக்கப்பட்டு அது வந்து ஒரு பெரிய லெவலில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதோட அர்த்தம் என்னன்னா, அடுத்த தளபதியே சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இதில் சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அவங்க தான் இந்த ஒரு சின்ன பொரிய ஒரு பெரிய அளவில் ஊதி பெரிதாக்குனது அவங்க தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகு வெளியாகிற படம் வந்து அமரன். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அமரன் படம் ஃப்ளாப் ஆகியிருந்தா இந்த துப்பாக்கி கொடுத்தது அடுத்த தளபதி இவர், விஜயனுடைய இடத்தை நிரப்ப போகிறது இவருங்கிற அந்த மொத்த விஷயமே பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்கி போயிருக்கும். விஜய் தான், சிவகார்த்திகேயன்லாம் அந்த இடத்த பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கும். ஆனால் சிவகார்த்திகேயனுடைய நல்ல நேரமோ என்னமோ அமரன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து, அடடா அந்த விஜய் துப்பாக்கியை கொடுத்தது சரியான ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, இவர் தான் விஜய் இடத்த ஃபில்லப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மக்களே பேசுகிற அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உலக அளவில் அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியை தாண்டி தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ எப்படி நட்சத்திரங்களுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா,
ஒருவர் நடித்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி என்ன அமௌண்ட் வந்து ஷேராக கிடைக்குதோ அதை தான் இவங்க சம்பளமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அமரன் படத்துக்கு 70 கோடி ரூபா தமிழ்நாட்டில் ஷேராக கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடி 35 கோடி சம்பளம் வாங்கின சிவகார்த்திகேயன் இனி 70 கோடி சம்பளம் வாங்குவாருங்கிற அளவுக்கு அவருடைய நட்சத்திர ஸ்தானத்தையே அமரன் படம் வந்து ஒரு பெரிய அளவில் உயர்த்தி இருக்கு. இதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் மட்டும்தான் காரணமா அப்படின்னா நம்ம அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அமரன் படத்தின் வெற்றியை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அவர் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு, ஆக்ஷன் காட்சிகள்லாம் உயிரை பணைய வைத்து நடிச்சிருக்காரு என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது அதுக்குள்ளார சாய் பல்லவியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசித்ததற்கும் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தோட கனெக்ட் ஆனதற்கு அந்த சாய் பல்லவியுடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இங்கே சினிமாவில் என்ன அப்படின்னா ஒரு படத்து வெற்றி அடைந்தால் அதனுடைய முழு பலனும் ஹீரோவுக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் இங்கே எழுதப்படாத விதி, எழுதப்படாத சட்டம். ஸோ அந்த அடிப்படையில் அமரன் படத்தினுடைய வெற்றியுடைய முழு பலனும் இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி அப்போ இந்த வந்துகிட்டு இருக்கிற நியூஸ் உண்மைதானா சார்? அவர் வந்து அடுத்த படத்துக்கு 75 கோடி வாங்க போறாருங்கிறது உண்மையாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்? உண்மைதான். இப்போ வந்து அந்த புறநானூறு என்று ஏற்கனவே பெயர் வைக்கப்பட்ட படத்தில் தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு பாக்கியெல்லாம் ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ப்ராஃபிட் ஷேர் என்றாலும் இப்போ இந்த படம் இவ்வளோ ரூபா பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த அடிப்படையில் சிவகார்த்திகேயனுக்கே நிச்சயமாக 70 75 கோடி ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பை சொல்கிறாங்க. அதுக்கு நிச்சயமாக வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை, விரைவில் ஒரு 2 படங்களுக்கு பிறகு இவருடைய சம்பளம் 100 கோடியை எட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆரூடங்களும் இங்கே வந்து சொல்லப்படுது. அதை வந்து நம்ம ஆரூடம்னு ஒதுக்கிட முடியாது. காரணம் என்னென்னா சிவகார்த்திகேயன் கிட்ட இருக்கிற லைனப். இப்போ ஏஆர் முருகதாஸ் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் இப்போ சுதா குங்காரா படம், இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி, வெங்கட் பிரபு அப்படின்னு இவருடைய லைனப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்போவில் இருக்குது. அதனால் நிச்சயமாக அவர் நினைத்தது போல் இன்னும் 2 படங்கள்ல அந்த 100 கோடியை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சூரிய அவர்களுடைய படங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது கருடனுக்கெல்லாம் வந்து எதிர்பாராத வெற்றி, அது ஒரு காம்போவாகவே எல்லாரும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க வளர்ச்சி தான். ஏன்னா ஒரு காமெடியன் அப்படின்னா காலம் முழுக்க நீங்கள் வந்து காமெடியனாகவே நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. அதே நேரம் ஒரு காமெடியன் வந்து ஒரு கதாநாயகன் அவதாரம் எடுப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். என்னன்னா கதாநாயகனாக நடித்த பிறகு அவங்களுக்கே வந்து காமெடியனாக நடிக்கிறதுக்கு தோணாது. ஏன்னா நம்ம ஹீரோ ஆகிட்டோம், நம்ம எப்படி இன்னொரு ஹீரோ படத்தில் போய் காமெடி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் காமெடியனாக நடித்து அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னே வச்சுக்கோங்க, மற்ற இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் என்ன நினைப்பாங்க, இல்லை அவர் ஹீரோ ஆகிட்டாரு, காமெடியனாக நடிக்க கூப்பிட்டா மாட்டார் அப்படின்ட்டு இவங்களே அவர் வந்து நிராகரிச்சிருவாங்க. இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஆனால் இதெல்லாம் தெரிந்தும் சூரி வந்து அந்த ஹீரோவாகிற ஒரு முடிவை எடுத்தார். முடிவை எடுத்தது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த படங்களை வந்து ஒரு சரியான படங்களில் நடித்தார். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய காமெடியன்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காமெடியனாக ஒரு படத்தில் வந்து ஒரு 4-5 காட்சி காமெடி பண்ணிட்டு ஹீரோவாக வரும்போது பார்த்தீங்கன்னா அதையே ஒரு முழு படத்துலையும் காமெடி பண்ணுவாங்க. இப்போ சந்தானம் மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரசிக்கப்படாது. ஏதோ ஒரு படம் நல்லா இருக்கும், 2 படம் நல்லா இருக்கும், நீங்கள் தொடர்ந்து அதே மாதிரி நடிக்க முடியாது. உதாரணத்துக்கு வடிவேல் எடுத்துங்க, இம்சையரசனில் நடித்தார், அதை வந்து மக்கள் ரசித்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து அவர் நடித்த எந்த படத்தையுமே வந்து மக்கள் ரசிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து இதுதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த காமெடி என்பது ஒரு ஊறுகாய் அப்படின்னா நீங்கள் இலை முழுக்க ஊறுகாய் கொட்டியே சாப்பிட முடியாதுல்ல, அது அதில் உள்ள பிரச்சனை. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து காமெடியன் தான், அதே நேரம் அடுத்து நாம் ஹீரோவாக நடிக்கும் போது ஒரு கதை நாயகனாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி கதைகளை அந்த மாதிரி கதாபாத்திரங்களை செலக்ட் பண்ணதுனால இன்றைக்கு மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா சூரி வந்து ஒரு நடிகராக பதிஞ்சிருக்கார். அந்த காமெடியன்கிற இமேஜ் மாறி சூரி வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய படங்களும் வந்து ஒரு வணிக வெற்றி அடைஞ்சிருக்கு. முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த கருடன் படம் ஒரு கன்னட படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு சூரி வந்து ரொம்ப அழகாக பொருந்திருந்தார். அதுதான் அவனுடைய வெற்றிக்கு காரணம். அதே நேரம் அடுத்து வந்த கொட்டுக்காளி ஒரு பெரிய அளவில் வரவேற்கப்படலை. என்னன்னா அது வந்து ஃபெஸ்டிவலுக்கான படம், அது வந்து ஒரு காமன் ஆடியன்ஸுக்கான படம் கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா சூரிய மக்கள் ரசிக்கிறாங்க, சூரிக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னு தெரிஞ்சவனை என்ன பண்ணாங்க, அதை வந்து நம்ம கேஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கொட்டுக்காளின்னு ஒரு படத்தை இறக்குனாங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இன்னைக்கு விடுதலை 2 படத்துலையும் சூரியுடைய கேரக்டர் வந்து ஒரு பேசப்படுகிற கேரக்டராக இருக்குது. இனி அடுத்தடுத்து அவர் நடிக்கிற படங்களும் அவரை கதாநாயகனாக நிலைநிறுத்தும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கோட் திரைப்படம்,
இந்த படம் பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு விஜய் அந்த காம்போல வருது. அண்ட் அவர் வந்து கடைசி படத்துக்கு முந்தின படம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ப்ரொமோஷன் இருந்தது. ஸோ கோட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் அது விஜய் நடித்ததால் வணிக ரீதியில் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்த படமா அது மாறினது. ஓகே. விஜய் இல்லாம வேறொரு ஹீரோ நடித்திருந்தால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுதான் என்னுடைய பார்வை. என்ன காரணம், அந்த படத்தினுடைய கதையும் சரி திரைக்கதையும் சரி பெரிய ஈர்க்கிற அளவுக்குலாம் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விஜய் என்கிற அந்த 3 எழுத்து மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது. அந்த விஜயனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே பார்த்தாங்க. அதை வாயப்பொழந்து பார்த்ததுலேயே மற்ற குறைகள்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நம்மளுடைய பர்சனலான வருத்தம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் வந்து 69வது படத்தோடு நான் வந்து சினிமா விட்டே போக போகிறேன்னு அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இது அதற்கு முந்தைய படம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு பிரமாதமான படமாக வெங்கட் பிரபு எடுத்திருக்கலாம். சொல்லப்போனால் இதை தவறு வந்து வெங்கட் பிரபு மீது மட்டும் கிடையாது, தவறு விஜய் மீதும் தான். ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வர நினைத்த இந்த நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு படத்தை நீங்கள் எடுத்து அதில் நடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு பெரிய மைலேஜை கொடுத்துருக்கும். அதை விட்டுட்டு அப்பா ஹீரோ மகன் வில்லன் அப்படிங்கிற ஒரு வழக்கமான அந்த டெம்ப்ளேட் கதைக்குள்ளே போனது இருக்குல்ல, அது வந்து பர்சனலாகவே எனக்கு வந்து ஒரு பெரிய உறுத்தல் தான். ஆனால் அது வந்து இப்போ வியாபார ரீதியாக பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சுதான் இந்த வருஷம். அதுதான் டாப்னு சொல்கிறாங்க. அது உண்மை, அது உண்மைதான், அதில் மாற்றமே இல்லை. 400+ அந்த படத்தினுடைய கலெக்ஷன். அதனால் வியாபாரத்திலும் ஒரு பெரிய சாதனை தான். இன்னொன்று, இது சரியோ தவறோ, விஜய் படம் வந்து எவ்வளவு மொக்கப்படமாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா வசூலிலும் பிஸ்னஸிலும் எந்த வகையிலையுமே அது வந்து குறை வச்சதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜயனுடைய முந்தைய படத்தை விட அடுத்த படம் வசூல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி பிஸ்னஸ்லையும் வேறொரு இடத்துக்கு போகும். இந்த படமும் அப்படிதான். முந்தைய படங்களை விட விஜய் படம் பிஸ்னஸ்லேயே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு, வசூல்லையும் ஒரு சாதனை படைச்சிருக்கு. நம்ம வருத்தம் என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வியாபாரம் இருக்கு, நீங்க நடிச்சீங்கன்னா மக்கள் திரண்டு தியேட்டருக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் போது நீங்க ஒரு பெட்டரான படத்தை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான். இன்னொன்று, உங்களுக்கே தெரியும், அந்த கோட் படம் வெளியாகி இந்த வசூலில் சாதனை படைத்தாலும் இன்னொரு பக்கம் பேரலாம் அந்த படத்தின் மீது ஒரு நெகட்டிவான பிரச்சாரம் வந்து ஒரு பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து வந்து ஒரு கமர்ஷியலா வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு சரியான படத்தை கொடுத்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ரிவ்யூ வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் ஒரு நல்ல படத்தை வந்து இவங்க தவறா சொல்றாங்க அப்படின்ட்டு இந்த விமர்சனங்கள் எல்லாம் அடிபட்டு போயிருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதான் சார், ஒரு மிக்ஸ் ரிவ்யூ வந்தாலுமே விஜய் அவர்களுடைய படம் இந்த அளவு வெற்றி பெறதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? அதான், அதுதான் விஜயினுடைய மாஸ். அவர் சேர்த்து வைத்த அது சொத்துன்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்தில் வரும்போது இதெல்லாம் ஒரு முகமா, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு எழுதின பத்திரிகைகள் இன்னைக்கு விஜய் நமக்கு ஒரு பேட்டி தர மாட்டாரா, விஜயினுடைய ஒரு ஃபோட்டோ கிடைச்சா அட்டையில் போட மாட்டோமான்னு ஏங்குகிற அளவுக்கு அவர் தன்னை வந்து ஒரு பெரிய அளவில் வளர்த்து வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இன்றைய தேதியில் விஜய் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு உச்ச இடத்தை அடைந்த பிறகு மக்கள் எல்லாருமே அவர் படத்தை வந்து பார்க்க வருவதுங்கிறது தவிர்க்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு என்ன நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் அதை மக்கள் உள்வாங்கிக்கிட்ட பரவாயில்ல நான் ஒரு தடவை போய் பார்த்துடுறேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ இந்த மேஜிக் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது, அது விஜய்க்கு கிடைச்சிது. அதுதான் முக்கியமான காரணம். கண்டிப்பாக சார். அதே மாதிரி வேட்டையின் திரைப்படம், இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக்ஸான ரிவ்யூஸோட தான் வெளியே வந்தது. அதாவது ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய படமா இல்லை கருத்து பேஸ் பண்ண படமா அப்படின்னு. ஸோ வேட்டையின் படம் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது? வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய முந்தைய படங்களை விட இந்த படம் ஒரு பெட்டரான படமாக தான் எனக்கு தோணுச்சு. என்ன காரணம், ரஜினி படம்ங்கிறது ஒரு முழுமையான ஒரு மசாலா படமாக இருக்கும், அதில் எந்த மெசேஜும் இருக்காது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டருக்கு எதிரான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிற ஒரு படம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்டரான படம் தான். அதே நேரம் லால் சலாம் படத்தினுடைய தோல்விக்கு நான் என்ன காரணம் சொன்னோம், கிட்டத்தட்ட அதே காரணம் தான் வேட்டையன் படத்துக்கும். என்ன காரணம்னா, நிஜத்தில் ரஜினிகாந்த் யார் அப்படின்னா அவர் அதிகாரத்தின் பக்கம் நிற்பவர், காவல்துறை செய்வதையெல்லாம் சரின்னு சொல்கிறவர். இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு இவர் ஒரு புது அர்த்தம் கற்பித்த ஒரு மனிதர் தான் ரஜினி. இவர் இந்த படத்துக்குள்ளார வந்து அதே மாதிரி அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடித்து அதுக்கப்புறம் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது மாதிரியான இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கை ரஜினிக்கும் இந்த திரையில் பார்க்குற ரஜினிக்கும் ஒரு பெரிய முரண்பாட்டை கொண்டிருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெருசாக மக்கள்கிட்ட போகலைன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு மெயினான வியாபார ரீதியா எப்படி இருந்தது? வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா படம் எடுத்தவர்களுக்கு வந்து லாபம் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் ஒரு பெரிய அளவில் ரஜினியுடைய வழக்கமான படங்கள் ஒரு ஜெயிலர் மாதிரியான வசூலை வந்து இந்த படம் கொடுக்கல, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரம் இந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள் வரும்போதெல்லாம் இந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவை போட்டு அந்த படத்தை காலி பண்ணுற போக்குன்னு இருக்குது.
அது வந்து வேட்டையனுக்கும் நடந்தது. அந்த இயக்குனரே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, ஒரு குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்குற மாதிரி வேட்டையனுக்கு வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. உண்மையிலே அந்த வார்த்தையை கேட்கும்போது அவருடைய பெயின் என்னங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதோட அர்த்தம் என்னன்னா, ரிலீஸ் ஆகி முதல் காட்சி ஓடுவதற்கு முன்பாகவே ஒரு ரிவ்யூ போடுறாங்க, இந்த படம் மொக்க, இந்த படம் ஃப்ளாப்பு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தானே. அதுவும் கூட வேட்டையனுடைய வணிக வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்திடுச்சு. 2025 ஆரம்பத்திலே விடாமுயற்சி திரைப்படம் விக்ரம் அவர்களே வீரதீர சொன்னும் வருது. அது எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது? விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்களால் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கிற படமாக இருக்கு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், காமன் ஆடியன்ஸு குடும்பத்தோட தியேட்டருக்கு வரணும்னா அது ஒரு பெரிய ஹீரோக்கள் நடித்த படத்துக்கு தான் வருவாங்க. அந்த அடிப்படையில் விடாமுயற்சி படத்துக்கும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே நேரம் அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். ஸோ அதனால எந்த அளவுக்கு இவர்களிடம் வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேலே அந்த பொங்கல்ங்கிறது வந்து ஒரு சரியான டைம். கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 10 நாள் வந்து ஒரு தொடர் விடுமுறை இருக்குது. அதனால வணிக ரீதியில் அந்த படம் நல்லா இருந்தா, சொல்கிறேன், ஆடியன்ஸுக்கு பிடித்திருந்தால் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வணிக வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 வருஷம் கழிச்சு வர்றதுப்போ அதே ஓப்பனிங் அளவு அஜித் அவர்களுக்கு இருக்கும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்போ அஜித் போன்ற நடிகர்கள் பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவர்களுடைய படம் எந்த அளவுக்கு தாமதமாகுதோ அந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் அஜித் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னு வச்சுட்டா அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்குது, பில்டப்லாம் இருக்காது. அதுவே ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அந்த வகையில் விடாமுயற்சிக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்று வந்த பாடல் ஏதாவது ஒரு வகையில் கேட்டிங்களா? அது எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு அது பெருசாக ஈர்க்கலை. நம்மளுடைய விருப்பங்கிறது இந்த மாதிரி பாடல் கிடையாது. அதனால் என்னை பெரிய அளவில் அது ஈர்க்கலை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் 2026 திரைப்படங்கள் பற்றி பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.